வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். சிவராஜ யோகம் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும், அந்த யோகத்தை எப்படி அனுபவிக்கிறது? சிவராஜ யோகங்கிறது 2 கிரகத்தை குறிக்கும். ஒன்று குரு, 2வது சூரியன். குரு சூரியன் இணைவு, குருவும் சூரியன் இணைவு தான் சிவராஜ யோகங்கிறோம். இந்த யோக பலன்கள் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த யோகம் இருந்தால்? பொதுவாக 12 ராசியிலும் கிரகங்கள் மாறி மாறி இருக்கனால இணைவுகள் வரும். அது தெரியும். 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடங்கிறதெல்லாம் குருவோடைய பார்வை. அதே மாதிரி பார்வை இணைவு அப்படிலாம் இருக்கும். நம்ம பொதுவாக அந்த யோக கலங்கள் இந்த ராசிக்கு எந்த மாதிரியெல்லாம் அந்த இணைவு அந்த பார்வையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ரிஷபத்துக்கு பொதுவாகவே இந்த குருவும் சூரியனும் இப்படி இந்த இணைவு இருந்து இந்த சிவராஜ யோகம் எப்படி வருதுன்னா, ஆல்ரெடி சுக்கிரன் யோகாதிபதியான கிரகம். பதவியெல்லாம் தானே தேடி வரக்கூடிய இடத்துல தான் ரிஷபம் இருக்கும், அந்த ரிஷப ராசிக்காரங்க. ஏன்னா அங்கே வசதி வாய்ப்புகளுக்கு குறையில் இருக்காது. அப்போ அங்கே ஈஸியாக அவங்களுக்கு அந்த கிரகத்துடைய சூரியனும் குருவும் அங்கே பார்வையோ நட்போ வரும்போது அதோடைய யோகத்தை அவங்க அனுபவிக்கும் போது அவங்களுக்கு பதவிகள் தானாக தேடியே வந்துடும் இந்த ராசிக்காரங்களுக்கு. இது எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த சிவராஜ யோகத்தில் எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு இந்த ராசியாகவும் இதை எடுத்துக்கலாம். ரிஷப ராசின்னா ரிஷப லக்னமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ராசிக்காரங்களும் லக்னமாகவும் எடுத்துக்கலாம், ராசியாகவும் எடுத்துக்கலாம். 2க்குமே அதே கிரகம் தான். லக்னத்தை எடுத்துனாலும் இதே சுக்கிரன் தான், ராசியை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதே சுக்கிரன் தான். நான் சுக்கிரனை பற்றி நிறைய ராசி இதில் சொல்லிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். லைவில் சுக்கிரனுடைய யோக பலன்கள் எப்படி இருக்கு என்ன அப்படின்னு. இப்போ பார்க்குற லைவில் பார்க்குற நேயர்களுக்கு இந்த ராசியில் இந்த கிரக இணைவு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக உயர் பதவியில் தான் இருப்பாங்க. அரசு ஆளும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி வேலையில் தான் இருப்பாங்க. உயர் பதவியை படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல டேலண்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு யோக பலன்கள் இவங்களுக்கு அமைஞ்சிரும் இந்த ரிஷப லக்கணத்துக்கு, ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களுக்கு உண்டான இந்த சிவராஜ யோகத்தில் இவங்க ஆல்ரெடி இவங்களுடைய பிளானட்டோடைய ரேஸ் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இல்லைங்க, சிவராஜ யோகம் சார் எனக்கு நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஜாதக கட்டத்தில் இணைவாக இருக்குது, பார்வையாக இருக்குது. பொதுவாக எல்லா கட்டத்திலையும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும் இந்த ரிஷபத்தில். ஆனால் நீங்கள் இப்போ நம்ம நிறைய பேர் சிவராஜ யோகத்தை சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலை, நமக்கு அந்த மாதிரி நடக்கலை அப்படிம்பாங்க. அப்போ சூரியன் கெடக்கூடாது, அங்கே குருவும் கெடக்கூடாது. அப்போ குரு பார்வை அங்கே இருந்தாலும் சூரியனுடைய பார்வை அங்கே இருந்தாலும் அந்த 2 கிரகங்களுமே, சூரியன்கிறது சாப கிரகம், அதே மாதிரி குருங்கிறது சாப நிவர்த்தி பண்ணக்கூடிய கிரகம். அப்போ இந்த மகான்களுடைய நம்ம வணங்கக்கூடிய மகான்கள் சித்தர்கள் மகான்களுடைய ஆசி இல்லாமல் இருக்கும், கடவுளுடைய அனுகூலம் இல்லாமல் இருக்கும், தெய்வத்துடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். அப்படின்னா அந்த குருன்னு எடுத்தீங்கன்னா குலதெய்வத்தை எடுத்துக்கலாம். அந்த குலதெய்வத்துடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். அந்த குலதெய்வத்துடைய சப்போர்ட் இல்லைங்கும் போது இந்த யோகம் அங்கே வேலை செய்யாது. அதே மாதிரி சூரியன் சாப கிரகம், அந்த சாபமும் ஆகப்பட்டது ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சிவராஜ யோகம் வேலை செய்யாது. நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ நம்ம ஜாதக கட்டத்தில் 9 கோள்களும் இருக்கும். அந்த கோள்களில் ஒவ்வொரு கிரகமாக செக் பண்ணணும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு இப்படி கிரகங்களை செக் பண்ணணும். அப்போ செக் பண்ணும்போது எந்த கிரகங்கள் நமக்கு சாபமாக இருக்குது, தோஷமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அந்த தோஷம் விலகும் போது இந்த சிவராஜ யோகம் வேலை செய்யும், சாபம் விலகும் போது இந்த சிவராஜ யோகம் வேலை செய்யும். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியில் கிரகங்களுடைய தோஷமும் சாபமும் தடையும் இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய சிவராஜ யோகங்கள் வேலை செய்கிறதில்லை. அது ஒரு சில பேர்த்துக்கு இயற்கையாகவே அந்த கிரகங்களுடைய யோக பலன் இருக்கும்போது சில காலங்கள் வரையும் அவங்க ஒரு பல இடையூறு துன்பங்களை அனுபவிப்பாங்க. ஆனால் அடுத்த ஸ்டேஜ் வரும்போது அவங்க சூழ்நிலை மாறும். இதுக்கு தான் நம்ம அந்த பரிகாரங்களே பண்ணுறோம். அப்போ நம்ம ஜாதகம் பார்த்து பரிகாரம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் யோகம் இருக்கும், அந்த யோகத்தை தடுக்கிறது கிரகங்கள் தான். யோகம் கொடுக்கறதும் கிரகம்தான், யோகத்தை தடுக்கிறதும் கிரகம்தான். அப்போ நமக்கு தெரியாது நமக்கு எந்த கிரகம் நமக்கு தடையாக இருக்குது, இல்லை யோகம் கொடுக்கக்கூடிய கிரகமே நமக்கு தடையாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ சுக்கிரனுக்கு சனி யோகாதிபதி, அதே மாதிரி சுக்கிரன் அதே ராசியில் அதே வீட்டுக்கு அதிபதியானது சுக்கிரன்.
அந்த கிரகமே அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும். நெகட்டிவ்னா அந்த கிரகமே தோஷமாக இருக்கும், அந்த கிரகமே ஆக்டிவேஷன் இல்லாமல் இருக்கும். இப்படி இருக்கும்போது அந்த யோகத்தை வேலை செய்யாது, யோகத்தை வேலை செய்ய விடாது. அவங்க அரசு உத்தியோகில் இருந்தாலுமே அவங்க எந்த தப்புமே செய்யலைன்னு வச்சுக்கோங்க. இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான அரசு வேலையிலேயே பெரிய ஒரு நிறுவனங்களே தப்பு பண்ணலைனாலும் இந்த சிவராஜ யோகம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே சாபம் இருந்துச்சுன்னா அவங்க மேலே ஆட்டோமேட்டிக்குமே ஏதோ ஒரு தப்பு செஞ்ச மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் போட்டுருவாங்க. இவங்கனால தான் இந்த தப்பு இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்கே வந்துடும். இது பொதுவாகவே நான் நிறைய பேர்த்த பார்க்குறேன், நிறைய கிரைண்டர் அவங்க கரெக்டாக இருப்பாங்க, எந்த ஒரு இது இருக்காது, அவங்க டியூட்டியில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் என்னன்னே தெரியாது, வேலை போயிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா, சூரியன், சந்திரன், சனி கிரகமெல்லாம் சாபத்துக்குரிய கிரகங்களுடைய சாபம் இருக்கும்போது வேலையிலேருந்தே வெளியில் வந்துடுவாங்க. அவங்களாம் தானாக வர வச்சுருந்த சாபம் அந்த குறிப்பிட்ட நாள் வரையிலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வந்தோன்னே வரும். அது எப்போ நடக்கும் அப்படி தெரியுங்களா? இந்த சாபம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எப்போ நடக்கும்னா, இந்த கிரகங்களுடைய சூரியனுடைய தசையோ இல்லை சூரியனுடைய புத்தியோ, அடுத்தது வந்து சனியோட தசையோ சனியோடைய புத்தியோ அல்ல அப்படின்னா அஷ்டமத்து சனியோ அஷ்டாமத்து சனியோ அப்படி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் தள்ளிடும். இந்த கிரகங்கள்லாம் வந்து இந்த வேலையை செஞ்சிடும். இந்த சாபம் இருக்கும்போது இந்த கிரகங்களை வந்து வேலையிலிருந்து வெளியில் கொண்டுட்டு வந்துடும். அது நமக்கு தெரியறது இல்லை. அப்போ என்ன காரணத்தினால அவங்க வேலையிலிருந்து வெளியில் வர்றாங்க அப்படின்னா, கிரகங்களுடைய சாபத்துக்கு தொடர்பு இருக்கிறனால அவங்க வேலையில் நிரந்தரமாக வேலை செய்ய முடியாமல் வெளியில் வர்றாங்க. அப்போ நம்ம ஜாதகத்தில் வந்து கிரகங்களுடைய சாபமாக தோஷமாக இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணணும். நம்ம எதுக்கு சாபங்கள் நிவர்த்தி பண்ணுறோம், தோஷம் கழிக்கிறோம், தோஷத்துலேருந்து வெளியில் வர்றோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து கிரகங்கள் வந்து ஒரு பெயர்ச்சி காலத்தில் யோகம், இப்போ நமக்கு சிவராஜ யோகம் இருக்குது, அந்த சிவராஜ யோகங்கள் வந்து ஒரு குரு பெயர்ச்சிலேயோ சனி பெயர்ச்சிலேயோ, இப்போ சனி வந்து குரு வந்து 2ஆம் இடம் 5ஆம் இடத்துல வந்து கோச்சாரத்தில் நடக்கும் போதும் சனி வந்து 3-6 நடக்கும்போது யோகத்தை கொடுக்கும். இந்த சாபம் விலகி இருந்துச்சுன்னா அதுக்காகத்தான் சொல்றது, நம்ம ஜாதகம் பார்த்து நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் போது அந்த கிரகங்கள் நன்மை செய்ய ஆரம்பிச்சிடும். கோச்சாரது மூலியமாகவும் பொதுவாகவும் நன்மை செய்ய ஆரம்பிக்கிறோம். அதுக்காகத்தான் நம்ம ஜாதகம் பார்க்கறது, வேற எதுக்காகவும் பார்க்கறது இல்லை. அப்போ அந்தந்த கிரகங்களுடைய மாற்றம் நமக்கு நடந்தே தீரணும்னா அதான் நடக்கும். அப்போ இந்த கிரகங்களுடைய சாபம் இருக்கும்போது என்ன ஆகுன்னா, நமக்கு யோக பலனே இருந்தாலும், இப்போ நான் சொன்ன சிவராஜ யோகமே இருந்தாலும் அந்த பலன் நமக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா இந்த மாதிரி கிரகங்களுடைய சாபம் இருக்கிறனால தான், தோஷங்கள் இருக்கிறனால தான். இப்போ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியாது. இப்போ நம்ம தோஷம்னு சொல்கிறோம், நம்ம ஜாதகத்தில் வந்து எந்த மாதிரி தோஷம் இருக்கும், ராகுக்கு எது தோஷம் இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்குது. அப்போ ராகுங்கிற ஒரு கிரகங்கள் வந்து என்ன ஆகுன்னா சர்ப்ப கிரகம் தான் ராகு. அப்போ அந்த ராகு என்ன பண்ணினா, நம்ம ராகுங்கிறது வந்து பாம்புன்னு தான் எல்லாத்துக்குமே தெரியும். அது நம்ம வந்து நடந்து போகும்போதோ இல்லை நம்ம கிராமத்தில் இருக்கும்போது தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வண்டியில் வந்து அந்த பாம்பை ஏற்றி கொன்றுவோம். அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அதோடைய சர்ப்பம் என்ன பண்ணுன்னா அது நமக்கு தோஷமாக வரும். ஒரு மனுஷனுக்கு வந்து எப்படி நம்ம வண்டியில் போகும்போது ஒரு சின்ன அடிபட்டுறதோ அதே மாதிரி அடிபட்டால் உடனே நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் பண்ணி ஃபைல் பண்ணிடுறாங்க இல்லைங்களா, கேஸ் போட்டுடுறாங்க. அதே மாதிரி அது அந்த கிரகம் வந்து இப்போ பாம்புங்கிற சர்ப்ப கிரகம் வந்து வாய் பேச முடியாது, அது நமக்கு தோஷமாக ஆக்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்போ ஒரு ராசியில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ இந்த ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததோ அப்போ அந்த கிரக தோஷத்தினால அவங்கள வந்து மேலே ஏற விடாமல் கீழே பிடிச்சிடும். ராகுங்கிறது வேகமாக பரவக்கூடியது, ஒரு இடத்துல பாம்பு நிற்காது, சர்ன்னு போயிடும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்துக்கு போகிறோமோ அந்த சர்ப்பம் இறந்துருக்கு, சர்ப்பத்தை நம்ம அடித்து கொண்டுடுறோம் இல்லைங்களா, தெரியாமல் நடக்கிற விஷயம் வந்து அது தோஷமாக நமக்கு மாறி அது நம்மளுடைய வளர்ச்சியை வந்து கீழே குறைச்சிடும். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் திரும்ப அதே நிலைமை கீழே கொண்டாந்து விட்டுரும். அதுக்கு தான் வந்து இந்த ராகுக்கு வந்து என்னென்ன சொல்லுவாங்க, மேஷம் கடகம் கன்னியில் இந்த ராகு இருந்துச்சுன்னா ராஜ யோகம்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ராஜ யோகம் அமையலை அப்படின்னா, அந்த ரிஷபத்தில் இருக்கிறவங்க இந்த சிவராஜ் யோகம் இல்லை சார் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த கிரகங்களுடைய தோஷ தொடர்புமோ இந்த கிரகங்களுடைய பாதிப்பும் நமக்கு தொடர்ந்து இருக்கிறனால நமக்கு இந்த மாதிரி இந்த யோக பலன்கள் வந்து வேலை செய்கிறது கிடையாது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்,
அப்போ நம்ம ஜாதகம் பார்க்கணும்னா நம்ம ஜாதகத்தில் வந்து எந்த மாதிரி ஒரு தோசை நடக்குது, அப்படி தோசை நடக்கலை சார், சுபகிரகங்களுடைய தசை நடக்குது, அப்படி சுக்கிரனுடைய தசை நடக்குது, அப்போ நல்லா தானே இருக்கும். நிறைய பேர் நம்ம பார்க்குறோமில்ல, நம்ம ஜாதகம் பார்க்குறோம், ராசி பலன் பார்க்குறோம், சுக்கிர தசை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், சுக்கிர புத்தி ரொம்ப அருமையாக, ஆனால் நமக்கு அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா, நான் சொன்ன மேற்கொண்டு அந்த மாதிரி ஒரு தடைகள், கிரகங்களுடைய தடைகள் நமக்கு இருக்கும்போது, தோஷங்கள் இருக்கும்போது, அந்த தசைனால் நமக்கு யோகத்தை வாரி வழங்க முடியாத சூழ்நிலை போயிடும். அப்போ நம்ம எங்கே ஒரு தப்பு நடந்திருக்கோ அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். அப்போ இந்த ரிஷபத்தில் இருக்கிறவங்க பார்க்குற நேயர்கள் வந்து உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் ஜாதகம் பார்க்கணும், ஜாதகம் பார்த்து கிரகங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிடணும், அந்த கிரக தோஷங்களை நிவர்த்தி பண்ணணும், சாபங்களை நிவர்த்தி பண்ணணும்னா என்னுடைய கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.